Hello viewers, welcome to VAP student. இந்த வீடியோவில் நம்ம இந்த HTTP request அப்படிங்கிறது என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ரியாக்டில் ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனுக்கு டேட்டாலாம் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு இடம் வேணும். அப்போ தான் அது காமனாக இருக்கும் அந்த டேட்டா. இப்போ கிளைண்ட் 1 அப்படிங்கிறது ஒரு யூசர் நம்ம அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறாங்க. கிளைண்ட் 2 அப்படிங்கிறது இன்னொரு யூசர். கிளைண்ட் 3ங்கிறது இன்னொரு யூசர். இப்போ இவங்க எல்லாருமே ஒரு டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை காமனாக யூஸ் பண்ணால் தான் இப்போ ஒரு லைப்ரரி அப்ளிகேஷன்னா எத்தனை புக் இருக்குன்னு யார் பார்த்தாலும் சேம் டேட்டா தான் நம்மளுக்கு வரணும். ஒரு சென்ட்ரலாக ஒரு இடத்துல நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா அது செக்யூரிட்டி இஷ்யூ எல்லாமே வரும். நம்ம ஏபிஐ அப்படிங்கிற ஒரு மிடில்வேர் அப்ளிகேஷனை தான் கால் பண்ணணும். ரியாக்ட்லேருந்து ஏபிஐயை கால் பண்ணணும். ஏபிஐ தான் டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த டேட்டா பேஸும் ஏபிஐ அப்படிங்கிற அப்ளிகேஷனும் பப்ளிக்கலி ஓப்பன் ஆகிருக்காது. இது ஒரு செக்யூர்டு லேயருக்குள்ளே இருக்கும். அப்போ நம்ம கிளைண்ட் அப்படிங்கிற இந்த ரியாக்ட் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து அந்த ஏபிஐயோட எண்ட் பாயிண்ட்டை மட்டும்தான் நம்ம கால் பண்ண முடியும். அப்போ டேட்டாவை நம்ம ரிக்வஸ்ட்டு கொடுக்குறோம். இந்த ஆரோ போட்டிருக்கிற பாருங்க, ரிக்வஸ்ட்டு கொடுக்குறோம். அது டேட்டா பேஸ்ட்டை போய் நம்ம என்ன குறி கொடுத்தோமோ அந்த டேட்டாவை வாங்கி நம்மளுக்கு ரெஸ்பான்ஸாக கொடுக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஃபெச் அப்படி இல்லைனா ஆக்சியாஸ் அப்படிங்கிற மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் CRET ஆப்ரேஷன், கிரியேட் ரீட் அப்டேட் CRET ஆப்ரேஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபெச் அப்படிங்கிறது ஜாவாஸ்கிரிப்டோடைய ஒரு மெத்தடு. இதை யூஸ் பண்ணி நம்ம HTTP ரிக்வஸ்ட் அனுப்பலாம். அப்புறம் ரெஸ்பான்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். ஆக்சியஸ் அப்படிங்கிறது என்னென்னா அது தேர்ட் பார்ட்டி லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணி நம்ம அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அதே HTTP ரிக்வஸ்ட்டை தான் கொடுக்கும். ரெஸ்பான்ஸை வாங்கி நம்மள்கிட்ட கொடுக்கும். இந்த டேட்டா ரெஸ்பான்ஸை வச்சுட்டு நம்ம டேட்டாவை டிஸ்பிளே பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் எண்டில். ஸோ இதுதான் ஓவராலாக HTTP ரிக்வஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம ஒரு சாம்பிள் செஞ்சு பார்க்குறதுக்காக என்ன பண்ண போகிறோம், அதே கிளைண்ட்டு தான் நம்ம ஃப்ரண்ட் எண்டில் ரியாக்ட்லேருந்து கால் பண்ண போகிறோம். இது டேட்டா பேஸுக்கு பதிலாக ஜேசான் அப்படிங்கிற ஒரு ஃபைல் வச்சுருக்கும். அந்த ஃபைலில் டேட்டாவை நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். அப்போ ஏபிஐங்கிற கான்செப்ட்டுக்கு பதிலாக ஜேசான் சர்வர் அப்படிங்கிற ஒரு லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ணி நம்ம இந்த ஜேசான்கிற ஃபைல்லேருந்து டேட்டாவை எடுத்து டிஸ்பிளே பண்ணி காமிக்க போகிறோம். இப்போ நம்ம பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஏபிஐயும் டேட்டா பேஸும் செய்கிற நேரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்ஸ். அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சாம்பிள் ஜேசானை வச்சு எல்லா கோடிங்கையும் எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னம்னா அவங்க எப்போ ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸ் தராங்களோ அதை நம்ம இந்த ஜேசான் சர்வருக்கு பதிலாக கால் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ இந்த மெத்தடில் இதுலேயும் ஃபெச்சு ஆக்சியஸ் ரெண்டு மெத்தட்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை நம்ம ஒரு சாம்பிள் செஞ்சு பார்க்கலாம். இப்போ ஃபெச்னா என்ன, ஆக்சியஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஃபெச்சுங்கிறது ஸ்மால் ப்ராஜெக்ட் சின்னதாக நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ரெண்டோடைய டிஃப்ரென்ஸும் இதுதான். ஃபார் பிகினர்ஸுக்கு ஃபெச்சை யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். சிம்பிள் பட் மோர் மேனுவல் ஒர்க் நிறையா இருக்கும். ஏன்னா ஜேசான் அந்த ஃபார்மேட் கரெக்டாக வராது. அதனால் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் மேனுவலாக எழுத வேண்டியிருக்கும். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் ஃபெச்சோடது. ஆக்சியாஸுங்கிறது காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் பார்ட்டி லைப்ரரி நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுலேருந்து யூஸ் பண்ணிக்கிடணும். அந்த லைப்ரரியை யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நிறைய பேர் ஆக்சியாஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளும் அதையே யூஸ் பண்ணுவோம். ஃபெச்சும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம கோடிங் பண்ண பார்ப்போம். தேங்க்யூ.